டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராடிய 11,608 பேர் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ். தல்லாக்குளம், மேலூர் காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் திரும்பப் பெறப்பட்டது. சற்று நேரத்தில் அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கான பாராட்டு விழா தொடங்குகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து நடவடிக்கைக்காக விழா நடத்துகிறது கிராம மக்கள். ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழக அரசு மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கும். த.வே.க தலைவர் விஜயம் கலந்து கொள்ளவில்லை. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து கொடுத்த ஆளுநர் ரவி. பாஜக, அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்பு. ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கை கொடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை. சரத்குமார், ஹெச் ராஜாவுடன் கைகுலுக்கிக் கொண்ட ஜெயக்குமார். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை தொடர்ந்து செகண்ட் லுக்கும் வெளியானது. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் பாணியில் கையில் சாட்டியுடன் விஜய் நிற்கும் படமும், நான் ஆணையிட்டால் அது என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. டெல்லியில் தேசிய கொடி ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 76வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாட்டம். குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபுவா சபின்டோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. கம்பீரமாக அணிவகுத்து சென்ற இந்தோனேஷிய ராணுவ வீரர்கள். Military band of the Indonesian Military Academy, a 190-member ensemble band. ஒரே நேரத்தில் நடனமாடி அசத்திய 5,000 கலைஞர்கள். பாடலின் நடுவே குறிப்பிடப்பட்ட தமிழ் வார்த்தைகள். நமது நாடு பாரத நாடு. குடியரசு தின விழாவில் வானில் சாகசங்கள் நிகழ்த்திய விமானங்கள். Platform. And there you can see formation airborne from Air Force Station Hindon led by Group Captain Praveen. ரபேல் உள்ளிட்ட போர் விமானங்களின் கண்கவர் அணிவகுப்பு. अमृतकाल भारत का विजन 2047 से गुजर है. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் தேசிய கொடியேற்றினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி மரியாதை. காவல்துறையில் சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், நெல் உற்பத்தி திறன் விருதுகளையும் வழங்கினார். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ்.ஏ. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை. குடியரசு தின விழாவில் இடம்பெற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளின் நடன நாட்டிய நிகழ்ச்சிகள். தமிழ்நாடு மட்டுமல்லாது அசாம், ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரையிலிருந்து அரிட்டாப்பட்டிக்கு செல்லும் முதல்வருக்கு சாலையில் இன்று மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி கிராம மக்களை நேரில் சந்திப்பதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் மதுரை வருகை தந்துள்ளார். இதனிடையே தங்கும் விடுதியில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு தற்பொழுது ஒத்தக்கடை முதல் அரிட்டாப்பட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும்
இந்த தொண்டர்கள் வழிநெடுகும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முதலமைச்சர் அந்த வழிநெடுகில் காரில் மெதுவாக தொண்டர்களை பார்த்து கையெழுத்தபடி தற்பொழுது மெதுவாக அந்த அரிட்டாபட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என 58 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் இதனிடையே கடந்த 10ஆம் தேதி அன்று இந்த சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதே போல தன் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் திட்டம் வராது என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் நேரடியாக முதல் முறையாக அரிட்டாபட்டியில் தற்பொழுது வருகை தந்து மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த டங்ஸ்டன் அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இத்திட்டம் ரத்து செய்யப்பட்ட காரணமாக இருந்தமைக்காக மதுரை மாவட்டம், மேலூர் வட்டம், அரிட்டாபட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரைப்பட்டி, நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்பொழுது தங்கும் வீடுகளிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு தொண்டர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அரிட்டாப்பட்டி சென்று அங்கு கிராம மக்களை சந்தித்த பிறகு அங்கு சில நேரம் உரையாற்ற இருக்கிறார். அதன் பிறகு வல்லாளப்பட்டி சென்று அங்கேயும் கிராம மக்களை சந்தித்து உரையாற்றிய பின் மேலூரில் முதலமைச்சருக்கு ரோட் ஷோ என்பது நடைபெற இருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த முதலமைச்சர் அரிட்டாப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நந்தா. நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்கு. குடியரசு தினத்தை ஒட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகாவில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் கூடியிருக்கின்றனர். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். शांति बनाए रखे एवं किसी भी नारेबाजी का प्रयोग न करें। साथ ही